ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் ப்ரீவியஸ் இயர் 2 மார்க் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் 10th ஸ்டாண்டர்டில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் வந்து எடுத்திருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து என்னென்னா சால்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சம் என்னென்னா, தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் 2ஆல் வகுபடும் அப்படின்னு சொல்லி நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. முழுக்கள் அப்படின்னா அதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, W = 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? 0, 1, 2, 3 அந்த மாதிரி போய்க்கிட்டே இருக்கும். இது நம்ம என்ன ஃபார்முலாவில் வந்து டெரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, யூக்ளிடியன் முறைப்படி தான் இதை வந்து டெரைவ் பண்ண போகிறோம். A = PQ + R அப்படின்றதான் இருக்க சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கே தொடர்ச்சியான 2 மிகை முழுக்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா, 2 வந்து நம்ம எண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, n+1 வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது 2ஐயும் தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். n-க்கும் n+1க்கும் வந்து என்னென்னா அதோடைய பெருக்கல் பலன் வந்து என்னென்னா 2ஆல் வகுபடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னா 2/2 அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ரிமைண்டர் நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 0 வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை கொண்டு போய் வந்தோம்னா அந்த யூக்ளிடியன் மெத்தட் படி நம்ம போடணும். இங்கே A அப்படிங்கிறது என்னதுன்னா வகுபடும் எண். அப்போனா இங்கே வகுபடும் எண் என்ன வச்சுருக்கோம்? நம்ம 2ன்னு தான் இருக்குது. அப்போனா நம்ம அந்த 2க்கு பதிலாக என்னன்னு சொல்லி நம்ம அதை எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இங்கே Bக்கு வந்து என்ன இருக்குன்னா வகுக்கும் எண். அப்படின்னா 2ஆல் தான் நம்ம வகுக்க போகிறோம். ஈவு ஏதோ ஒன்று வரப்போகுது. அப்படின்னா Qன்னு நம்ம போட்டுக்கலாம். இங்கே ரிமைண்டர் என்ன தான் வரும்? 0 தான் வரும். சரிங்களா? அடுத்து n+1க்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 2ஆல் தான் அதை என்ன பண்ண போகிறோம்? வகுக்கணும். சரிங்களா? அப்போனா என்ன எடுத்துக்கலாம்? நம்ம இந்த வகுபடும் எண்ணை வந்து n+1ன்னு எடுத்துக்கலாம். 3/2ஆல் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 1 தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போனா 2ஆல் தான் வகுப்போம். ஆனால் நம்மளுக்கு வந்து என்னென்னா ஈவு வந்து எது வேணாலும் இருக்கலாம். அதனால நம்ம Qன்னு வச்சுக்கலாம். இது ரிமைண்டர் வந்து 1 தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் தான் சொல்லியிருக்காங்க. அப்போனா n-ஐயும் n+1ஐயும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படின்னா 2Q இங்கே +0 இருக்கனால அது போட்டாலும் ஒன்று தான், போடாட்டினாலும் ஒன்று தான். 2Q × 2Q + 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2Qவை உள்ளே கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பண்ணோம் அப்படின்னா 4Q² + 2Q அப்படின்னு கிடைக்கும். இதில் எது காமனாக இருக்குது? 2 வந்து காமனாக இருக்குது. அப்படின்னா 2Q² + Q அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இந்த ஒரு 2 இது வந்து என்னென்னா 2ஆல் பெருக்கற்பலனாக தான் இருக்குது. சரிங்களா? அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து என்னவா இருக்கும்? தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன். கண்டிப்பாக இங்கே கீழே நம்ம டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா இந்த 2 வந்து கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அப்போனா இது என்ன பண்ணும்? பெருக்கல் பலன் 2 மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் கண்டிப்பாக 2ஆல் வகுபடும் அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியாக எழுதிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். என்ன எழுதிக்கலாம்? தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் 2ஆல் வகுபடும். சரி, செகண்ட் சம்ல எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுவும் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. முழு அப்படின்னா அதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இசட்ல வந்து டினோட் பண்ணுவோம். மைனஸ்லேருந்து ப்ளஸ் வரைக்கும் நம்மளுக்கு இன்ஃபினிட்டியாக போய்கிட்டே இருக்கும். இந்த சைடும் இன்ஃபினிட்டியில் தான் இருக்கும், அந்த சைடும் இன்ஃபினிட்டியில் தான் இருக்கும். சரிங்களா? சார்பகா எண்கள்னா என்னப்பா? அதை வந்து என்னன்னா நம்ம பொதுவாகவே எடுக்க முடியாது. அதோடைய மீப்போவா எப்பயும் ஒன்றா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கும் 2ஐயும் 3ஐயும் எடுத்துக்கிறோம். இதில் ஏதாவது நம்ம காமனாக எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதனால அதோட மீப்போவா வந்து 1 அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? இப்போ இதில் 1ஐயும் நம்ம 2ஐயும் எடுத்துக்கலாம். 1 வந்து n-ன்னும் 2 வந்து n+1 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூக்ளிடியன் மெத்தட் படி தான் இதையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். A = PQ + R இந்த ஃபார்முலா கொண்டு போய் தான் இதை நம்ம போட போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் A வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம்? வகுபடும் எண் அப்படின்னு சொல்லி சொன்னோமா? அப்படின்னா n+1 தான் இங்கே வகுபடும் எண். B தான் வந்து என்னன்னா n. அப்படின்னா இதை நம்ம வந்து வகுத்தோம் அப்படின்னா 1 × n வந்து n தான் வரும். ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு மீதி 1 கிடைக்கும். அப்படின்னா A வந்து n+1, B வந்து இங்கே வந்து n,
Q வந்து இங்க என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னா 1 கிடைச்சிருக்கு. ரிமைண்டரும் வந்து என்னன்னா 1 கிடைச்சிருக்கு. இது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஆட் பண்ணுவோம். n+1 இத என்னன்னு எடுத்துக்கலாம்? மேல இருக்கிறது Q, கீழ இருக்கிறது வந்து R. இந்த சைடு இருக்கிறது அப்படின்னா இது வகுக்கும் எண் B, இது வகுபடும் எண் A. சரிங்களா? இப்ப இதுல என்னென்ன கிடைச்சிருக்கோ அத இதுல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அவ்வளவுதான். அப்ப நான் n இன்ட்டு Qக்கு வந்து 1 நம்ம குடுத்துக்கலாம். ரிமைண்டர் வந்து இங்க 1ன்னு வரும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? வகுக்கிற எண்ணுல இருந்து ரிமைண்டரை வந்து என்ன பண்ணுவோம்? மறுபடியும் கொண்டு போய் வகுப்போம். சரிங்களா? அந்த வேலையை தான் நெக்ஸ்ட் பண்ண போறோம். அதாவது எண்ணை கொண்டு போய் 1ஆல நம்ம என்ன பண்ண போறோம்? வகுக்க போறோம். சரிங்களா? இப்போ வகுத்துக்கலாமா? n வெளியே வந்து என்னன்னா 1ஆல வகுக்கணும். n இன்ட்டு 1 n டிவைடட் பை 0 அப்படின்னு கிடைக்கும். அதைத்தான் நம்ம இங்க போட்டிருக்கோம். சரிங்களா? இங்க என்னங்கிறது என்னது? இங்க நம்மளுக்கு B தான். அப்படின்னா அந்த இடத்துல 1ன்னு போட்டிருக்கோம். Qக்கு வந்து இங்க என்ன இருக்கு? n பிளஸ் இங்க ரிமைண்டர் வந்து என்ன கிடைச்சிருக்கு? இங்க 0ன்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்படின்னா இதோடைய சார்பகா எண் என்ன அப்படின்னா இதோடைய மீப்போவா என்னவா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? 1ன்னு கிடைச்சிருக்கு. நான் சம்மோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். 2 எண்ணும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா சார்பகா எண்கள் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் இதோடைய மீப்போவா வந்து என்னன்னா 1 தான் கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ தேர்ட் சம் வந்து என்னன்னா a பவர் b இன்ட்டு b பவர் a ஈக்குவல் 800 என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்களின் a மற்றும் b வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சா மட்டும் போதும். சரிங்களா? இப்போ ரெண்டாவது வாய்ப்பாடில் போட்டோம் அப்படின்னா நளிரன் 8 அந்த 2 ஜீரோவை நம்ம கீழே இறக்கிடலாம். இங்கே ஈரெண்டா 4 அந்த ஜீரோவை மறுபடியும் கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா ஐரெண்டா 10 அதுக்கப்புறம் 2ஆல் இது பண்ணோம் அப்படின்னா ஈரெண்டா 4 மிச்சம் 1 ஐரெண்டா 10 இது ரெண்டையும் நம்ம 5ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஐயஞ்சா 25 ஓரஞ்சா 5. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன இது வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம், 5ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இங்கே ஏக்கு வந்து இங்கே 2 இருக்குது, இங்கே பிக்கு வந்து 5 இருக்குது. இப்போ இதோடைய அடுக்கில் என்ன இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஏக்கு இங்கே 2 இருக்கா? அப்படின்னா 2 வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அடுக்கில் போடணும். இங்கே பிக்கு வந்து 5 இருக்கா? அப்படின்னா 5 எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுக்கில் போடணும். சரிங்களா? இப்போ ஏக்கு வந்து 2ன்னு கிடைக்கும், பிக்கு வந்து 5ன்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் சால்வ் பண்ண போகிறோம். 13824 ஈக்குவல் டு 2 பவர் a இன்ட்டு 3 பவர் b எனில் a கமா பியோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். கடைசி நம்பர் நம்மளுக்கு இரட்டைப்படையில் இருக்கனால நம்ம 2ஆலே வந்து டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2ம் 3ஆலையும் மட்டும்தான் டிவைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனால 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 6 12 மிச்சம் 1 9 2 18 ஓரண்டு 2 ஈரெண்டா 4 மறுபடியும் அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது முவிரெண்டு 6 நளிரெண்டு 8 மிச்சம் 1 ஐரெண்டா 10 6 12 அதுக்கப்புறம் 2ஆல் போடும்போது ஓரண்டு 2 7 2 14 ஈரெண்டா 4 மிச்சம் 1 8 2 16 கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 8 2 16 மிச்சம் 1 6 12 நளிரெண்டு 8 இங்கே 2ஆல் மறுபடியும் போடுவோம். நளிரெண்டு 8 முவிரெண்டு 6 ஈரெண்டா 4 அதுக்கப்புறம் 2ஆல் போட்டோம் அப்படின்னா ஈரெண்டா 4 ஓரண்டு 2 மிச்சம் 1 6 12 இங்கே மறுபடியும் 2ஆல் போட்டோம் அப்படின்னா ஓரண்டு 2 1ஆல் அடங்காது 0 போட்டுக்கணும் 8 2 16 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 2ஆல் போட்டோம் அப்படின்னா ஐரெண்டா 10 நளிரெண்டு 8 மறுபடியும் 2ஆல் போட்டோம் அப்படின்னா ஈரெண்டா 4 மிச்சம் 1 7 2 14 3ல் போட்டோம் அப்படின்னா 9 3 27 3 9ன்னு கிடைக்கும். பேலன்ஸ் 3 கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா சம்மில் என்ன இருக்குது அப்படின்னா 2 பவர் a இன்ட்டு 3 பவர் பின்னு இருக்குது. சரிங்களா? இங்கே 2க்கு வந்து எத்தனை அடுக்குகள் இருக்க ஏபியை தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா 2 எத்தனை தடவை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கு. சரிங்களா? அப்படின்னா 2 பவர் 9 எழுதிக்கலாம். 3க்கு எத்தனை இருக்கு? 1 2 3 இருக்கு. அப்படின்னா 3 பவர் 3 வந்து போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இங்கே ஏக்கு என்ன இருக்கு? 9 இருக்கு, பிக்கு வந்து 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் சம் ஒரு சம் பார்த்தோம்ல அதே மாதிரி சம்மு தான். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இது வந்து மட்டு சம்மு. இதில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கும். ஏ சர்வசமம் பி இன்ட்டு மட்டு எம் அப்படின்னு இருக்கும். அதாவது ஏ வந்து என்னன்னா எம்மால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பி தான் கிடைக்கும். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னா இன்னொன்று
இது உங்களுக்கு எழுத்தால எப்படி எழுதுறேன் அப்படின்னா a மைனஸ் பி ஆனது. சரிங்களா? இப்ப இந்த b வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்படின்னா a மைனஸ் பி ஆனது மட்டு m இருக்குல்ல, அது m-ஆல வந்து கண்டிப்பா வந்து மீதியின்றி வகுபடும். சரிங்களா? மீதியின்றி அப்படின்னா 0 நம்மளுக்கு கிடைக்கணும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த மட்டு சம்முக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ 98 சர்வ சமம் எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்டு மட்டு எம்முக்கு வந்து இங்கே என்ன இருக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5ன்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ஏ இருக்கு மைனஸ் இந்த பக்கம் இருக்க பியை வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் ஆகுமா? அப்படின்னா 98 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு மட்டு 5. இப்போ வந்து என்னன்னா எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா எண்ணு வந்து என்பது ஏதேனும் ஒரு முழு எண். சரிங்களா? எண்ணு வந்து ஏதாவது ஒரு முழு எண்ணா நம்ம எடுத்துக்கலாம். அதாவது 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், அந்த மாதிரி. சரிங்களா? இப்போ 98 மைனஸ் எக்ஸ் பவர் 4 இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த மைனஸை வந்து உள்ள கொண்டு போய் நம்ம பெருக்கிக்கலாம். சரிங்களா? அப்படின்னா 98 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 5n. ஓகே, இப்போ இந்த 98ஐயும் இந்த மைனஸ் 4ஐயும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 94 மைனஸ் எக்ஸ்ன்னு நம்மளுக்கு கிடைக்குமா? இஸ் ஈக்குவல் டு 5n. இதில் ஒரு கான்செப்ட் பாருங்க, இது வந்து 5n இங்கே இருக்கா அப்படின்னா இது என்னன்னா 5ன் மடங்காக தான் இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து இங்கே மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கா அப்படின்னா இது கண்டிப்பாக நம்ம சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். சரிங்களா? அப்படின்னா எந்த வேல்யூ போட்டால் நம்மளுக்கு இங்கே 5ஆல் வகுபடுற மாதிரி ஒரு எண் வந்து கிடைக்கும். இப்போ 4 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 90ன்னு கிடைக்குமா? அதாவது 94 மைனஸ் 4 ஈக்குவல் டு 90 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போனா வந்து என்னன்னா 90 அப்படிங்கிறது 5ஆல் கண்டிப்பாக வகுபடும். சரிங்களா? அப்போனா என்ன பண்ணணும், 94ஐ விட குறைவாக இருக்கிற நம்பரை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போனா 94ஐ விட குறைவான 5ன் மடங்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு 90 வந்து கிடைக்கும். ஓகேவா? இங்கே ப்ளஸ் 5 இருந்துச்சுன்னா நம்ம என்ன எடுத்துக்குவோம், 100ன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? அப்படின்னா எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், 4 தான் கிடைக்கும். சரிங்களா? இந்த சம்மு வந்து என்னன்னா மட்டு சம்மு பொறுத்தளவுக்கு நம்ம செஞ்சு பார்க்கணும். ஓகேங்களா? செகண்ட் இதுவும் ஒரு மட்டு சம் தான், ரொம்ப முக்கியமான சம்மு. இதுலேயும் என்ன கான்செப்ட்னா ஏ சர்வசமம் பி மட்டு எம். சரிங்களா? எப்பயும் போல் ஏ மைனஸ் பி டிவைடட் பை எம் இஸ் ஈக்குவல் டு கே. அதில் நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன், இதில் வந்து நான் வந்து ஷார்ட் பண்ணி எழுதியிருக்கேன். சரிங்களா? கே அப்படிங்கிறது நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் தான், நம்ம அங்கே என்ன போட்டோம்ல, இங்கே கே போட்டிருக்கோம். இங்கே ஏங்கிறது என்னது 3x மைனஸ் 2, பிங்கிறது இங்கே 0, மட்டு எம்முங்கிறது என்னது எம்முக்கு தான் இங்கே 11 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம், அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படின்னா 3x மைனஸ் 2 மைனஸ் 0, பிக்கு வந்து 0 தான் கொடுத்துருக்கோம், அதுக்கு வேல்யூ இல்லை. எம்முக்கு வந்து எம்முன்னு கொடுத்துட்டு இங்கே கே கான்ஸ்டண்ட்டாக அப்படியே போட்டுடலாம். அப்படின்னா 3x மைனஸ் 2 சீக்வல் டு இந்த 11 வந்து இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 11 கே ஆகும். இந்த மைனஸ் 2வை இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா ப்ளஸ் 2 ஆகும். இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 11k ப்ளஸ் 2 டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். நம்ம கேக்கு வந்து வேல்யூ கொடுக்கணும். சரிங்களா? எப்பயுமே இது இயல் எண்களாக தான் இருக்கும், அதனால நம்ம 1லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 டிவைடட் பை 3. இப்போ இது பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 13 டிவைடட் பை 3ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ ஏ மைனஸ் பி டிவைடட் பை எம் எப்பயுமே வந்து என்னன்னா அது மீதியின்றி வகுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த 13 டிவைடட் பை 3 வந்து என்னன்னா முழுமையாக வந்து வகுபடாது. சரிங்களா? அப்போனா இந்த இது வந்து கிடையாது. அப்போனா கேக்கு வந்து 2ன்ற வேல்யூ போட்டுக்கணும். சரிங்களா? அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 இன்ட்டு 2 ப்ளஸ் 2 டிவைடட் பை 3. அப்போனா இதை பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 22 ப்ளஸ் 2 24 டிவைடட் பை 3. இதை 3ஆல் அடித்தோம் நம்மளுக்குன்னா 8 3 24ன்னு கிடைக்கும். அப்படின்னா இது முழுமையாக வகுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் கே ஈக்குவல் டு 5, ஏன்னா 3 4 இதெல்லாம் வந்து என்னன்னா முழுமையாக வகுபடாது, அதனால 6 ஸ்கிப் பண்ணியாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் கே 5க்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 57 டிவைடட் பை 3 கிடைச்சிருக்கு. இது 19 3 57 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? அப்போனா கே 2வும் கே 5வும் முழுமையாக நம்மளுக்கு வகுபடுது. அப்போனா கே 8 போட்டிருக்கோம். 11 இன்ட்டு 8, ஓகேவா? 8 ப்ளஸ் 2 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 88 ப்ளஸ் 2 டிவைடட் பை 3
சீக்வல் டு 90/3 இதை அடிச்சு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 30ன்னு கிடைக்குது. ஓகேவா? அப்பனா இதுவும் நம்மளுக்கு என்ன பண்ணிடுச்சு, முழுமையா வகுபட்டுருச்சு. அப்பனா அந்த எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 8,19,30 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? 13,8 என்ற தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த எண்ணு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, n belongs to n. எப்பயுமே வந்து என்னன்னா இது இயல் எண்களா தான் இருக்கும். n equal to 1, 2, 3, இப்படி எக்ஸெட்ரா இப்படி போய்கிட்டே இருக்கும். இயல் எண்கள் தான் இருக்கும். இப்ப a பவர் n என்ன, அதாவது இது எந்த மெத்தட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம கிட்ட கேக்குறாங்க. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் 3க்கும் 8க்கும் இடையில வந்து என்னன்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். 5. இப்ப இது எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, 5ல தான் இருக்கு. அப்பனா இது என்ன வரிசை, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த இயல் எண்களை நம்ம யூஸ் பண்ணணும். அப்பனா இது ஏதோ இந்த இயல் எண்களோட மல்டிப்ளிகேஷன் ஆகி இந்த 3 கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 5ஓட 1 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 5 தான் கிடைக்கும். முன்னாடி இருக்க 3 வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். அப்பனா -2 பண்ணோம்னா நம்மளுக்கு 3 கிடைக்குமா? அப்பனா 5 - 2 = 3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? புரியுதா? அப்பனா an = 5n - 2. இப்போ இந்த எண்ணுக்கு வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா, இந்த 1, 2, 3 அந்த இயல் எண்களை நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஏக்கு வந்து a2 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5, எண்ணுக்கு வந்து இங்கே 2ன்னு போடுவோமா, -2. அப்படின்னா I2 10 - 2 = 8ன்னு கிடைக்குதா? அப்படின்னா ரெண்டாவது உறுப்பு என்ன நம்மளுக்கு கிடைக்குது, 8ன்னு கிடைக்குது. அப்படின்னா இந்த a பவர்